இன்றைய விடுகதை பார்ப்போமா? அறந்த காட்டேரிக்கு பக்கமெல்லாம் சடை. அது என்ன? என்னடா அது? காட்டேரிக்கு சடை முடியெல்லாம் இருக்குதான். என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் ஆலமரம். புளிப்பான மீனுக்கு உப்பு போதலையாம், ஆனால் மூடி வச்ச சாடிக்குள்ளே உப்பில் நீந்துதாம். அது என்ன? என்னடா அது? உப்பு முதல்ல போதாதுன்றாங்க, ஆனால் ஜாடிக்குள்ளே உப்பில் நீந்துதான். கண்டுபிடிச்சிங்களா? இது அனைவருக்கும் ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதத்துக்கெலாம் இது ரொம்ப வச்சு சாப்பிடுவோம். இந்நேரம் கண்டுபிடிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ஊறுகாய். அழிக்கும் பணி கொண்ட இவனுக்கு பள்ளி படிப்பில் தனியிடம் உண்டு. அவன் யார்? என்னடா அது? அழிப்பான்றாங்க, ஆனால் அவனுக்கு தனியாக இடம் இருக்குமா? என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் அழிப்பான். வீட்டுக்கு வீடு தவறாது வரும் புத்தாண்டின் முதல் விருந்தாளி. அது யார் தெரியுமா? வீட்டுக்கு வருவது முதல் விருந்தாளியா? ஆண்டின் முதல் நாள். எல்லாரும் கண்டுபிடிச்சிங்களா? எல்லாம் மாமா அத்தை எல்லாம் யோசித்திருப்பீங்க. அதுதான் நாட்காட்டி. வெள்ளை உடம்புக்காரிக்கு பச்சை நிற கூந்தல். அது என்ன? என்னடா அது? பச்சை நிறத்தில் கூந்தல் இருக்குமா? அதிசயமாக இருக்கே. கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் முள்ளங்கி. குட்டை பொண்ணுக்கு கை கொடுத்தால் இடுப்புக்கு வருவாள். அவள் யார்? என்னடா அது? கை கொடுத்தோடனே நேராக இடுப்புக்கு வந்துருவாளாமே. யார் அது? அவள்தான் குடம். இருட்டறைக்குள் என்னை அழைத்து சென்று என் மேல் தீயை வைப்பார்கள். நான் அழுவேன். பிறகு என்னுடைய தலை துண்டிக்கப்படும். நான் யார் என்று கண்டுபிடியுங்கள். என்னடா அது? பாவம், இருட்டில் எடுத்துன்னு போயிட்டு தீ வேற வைக்கிறாங்களாம். ரொம்ப பாவம். யாரும் கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் மெழுகுவர்த்தி. நீர் ஊற்றினால் மறையும், நீர் வற்றினால் விளையும். அது என்ன? என்னடா அது? அதே நீர் தான் மறையுமா, மறுபடியும் அதே விளையுமா? என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் நாம் தினமும் உபயோகிக்கும் உப்பு. சடக்கென்று வருவான், சத்தமிட்டு போவான். அவன் யார்? கண்டுபிடிச்சிங்களா? அவன் வருவான், ஆனால் வர்றதே தெரியாது. மறுபடியும் மின்னல் மாதிரி மறைந்து விடுவான். அவன்தான் தும்மல். வாயை திறந்த வாயாடி அழுகிறாள். எப்படி பார்த்தீங்கன்னா, மடை திறந்தவளாக. அவள் யார்? என்னடா அது? அவ்வளோ பயங்கரமாக அழறா பொழுது. யாரும் கண்டுபிடிச்சிங்களா? அவள்தான் குழாய். தலைக்கு மேலே மலரும் பூ, தண்டின் பக்கம் குவியும் பூ, வட்டப்பூ, வாடாத பூ, சூரியன் கர்வம் குலைக்கும் பூ. அது என்ன பூ? என்னடா அது? ஏகப்பட்ட பூ பூக்குது. உங்கள் மனதில் இது என்ன பூன்னு பூத்துச்சா இல்லையா? கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் குடை. முள்ளுக்குள்ளே முத்து குவலயம். அது என்ன? என்னடா அது? முள்ளுனாலே குத்தும், ஆனால் அதுக்குள்ளே முத்து இருக்குன்றாங்களே. கடலை தானே இருக்கும். கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் பலாப்பழம். 4 கட்டையில் உருவாகி நடுசுவரில் குடியிருப்பான். அவன் யார்? என்னடா அது? 4 கட்டையில் உருவாகி நடு சுவத்தில் எப்படி நிற்பான் அவன்? கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் சன்னல். நிலத்தில் முளைக்காத செடி, நிமிர்ந்து நிற்காத செடி. அது என்ன? என்னடா அது? நிலத்திலே முளைக்காதான், அது மட்டும் இல்லாமல் நிமிர்ந்து வர நிற்காதான்.
கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் நம்முடைய தலைமுடி. உயிரோடு இருந்தால் சிவப்பு, இறந்ததும் கருப்பு. அது என்ன? என்னடா அது கலர் கலராக மாறுவான் பொழுது? அவன்தான் நெருப்பு.